மாதமாக மாசி மாதத்தில் இப்போ திருவாதிரை சொற்பொழிவாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா விதத்திலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து சிறப்பித்து வரக்கூடிய அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நமது ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியையும் தாங்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு முதற்கண் வரவேற்கிறோம். இந்த சிற்றம்பலமே பெருங்கோயிலாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கோவில் என்று சொன்னாலே சைவர்களுக்கு அது தில்லைப்பதிதான். அதனால்தான் நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு, மாடமுடு மாளிகைகள் மல்கு தில்லை மணிதிகளும் அம்பலத்தே மன்னிக்கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோவில் கொண்ட நாளே என்று சொல்லுகிறார். இரண்டு இடங்களிலும் பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அது அஜபா நடனம் என்று சொல்லுவார்கள். இங்கே பெருமான் ஆடுவது ஆனந்த தாண்டவமாக இருக்கிறது. சிதம்பர ரகசியத்தை அருவம் என்று சொல்லுவோம். நீங்க லிங்க திருமேனி அருவுருவம், உருவம் அல்லாதது ஆனால் லிங்கம் என்கிற ஒரு உருவமாக இருப்பதனாலே அருவுருவம்னு சொல்றோம். 3 விதமான வழிபாடும் நம்ம தில்லை கோவில்ல இருக்கு. இப்ப பழமையான கோவில்கள்ல லிங்க வடிவம், இது மூலலிங்கமாய் முளைத்தது அப்படின்னு சொல்லுவோம். இங்க குமரகுருபரர் பாடும்போது மதுரை சொக்கநாத பெருமான மூலலிங்கமாய் முளைத்தாய் என்று பாடுவார். எங்களுடைய அந்த 108 போற்றியில மூலலிங்கமாய் முளைத்தாய் போற்றி அப்படின்லாம் நாங்க சொல்றோம். இப்ப இந்த லிங்க திருமேனிகள் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்தது என்று சொன்னால், அந்தந்த இடங்கள்ல அந்த தல விருட்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தல விருட்சங்கள் பல ஆண்டு காலம், நான் சொல்றது 10 வருஷம் 20 வருஷம் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செறிவாகி அதுவே கல் மரமாக மாறிய பல தலங்கள் இருக்கின்றன.